திமுக எங்கேருந்து வந்துச்சு? பெரியார்ட்டேருந்து வராங்க, திராவிட கழகத்துலேருந்து வராங்க. திராவிட கழகத்துலேருந்து வந்த பிறகு பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு, அதை பேசுகிறார். அப்போ அது நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு போகிறப்ப அரசியல் இயக்கமாக மாற்ற முடியாதுங்கிறதால திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறார் அண்ணா. அண்ணா என்ன சொல்றாரு? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வைக்கிறாரு. பிள்ளையாரை உடைக்க மாட்டோம், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோன்றாரு அண்ணா. நான் கடவுள் மறுப்பு கொள்கையிலேருந்து அது கொஞ்சம் மாறுபட்டு ஒரு கட்சியாக வருது. அந்த கட்சியிலாம் கலைஞர் இருக்கிறாரு, அண்ணா எம்ஜிஆர் இருக்கிறாரு, எல்லாரும் பயணம் பண்ணுறாங்க. இப்போ எம்ஜிஆர் அண்ணா மறைவுக்கு பிறகு எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் ஒரு சின்ன ஒரு போட்டி கருத்து வேறுபாடு ஏற்படுது. அதிமுக ஆரம்பிக்கிறது. அதிமுக என்ன பண்ணுறாங்கன்னா ஓப்பனாகவே தன்னுடைய ஒரு ஆன்மீகவாதியாக எம்ஜிஆர் காட்டிக்கிறார். அப்போ இப்போ அதிமுகவுக்கு திமுகவுக்கு வித்தியாசம் என்னன்னா, அவர்கள் ஓப்பனாகவே நான் வந்து ஒரு ஆன்மீகவாதியாக வெளியிலேயே பிரகடனப்படுத்த ஆரம்பிச்சாங்க. எம்ஜிஆர் கோயிலுக்கு போறாரு, அப்புறம் அந்த அம்மா ஜெயலலிதாவும் ஒரு ஆன்மீகவாதியாக காமிச்சிட்டாங்க. இப்போ 2 கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது ஸ்ட்ராங்காக. ஒன்று ஆளும் கட்சியாக இருக்குது, ஒன்று எதிர்கட்சியாக இருக்குது. ரெண்டும் ஒரு ஓட் பேங்க் வச்சிருக்கு, கட்டமைப்பு போல ஸ்ட்ராங்காக இருக்குது. பாஜக இப்போ உள்ளே வரணும். உள்ளே வர்றப்ப ஏதாவது ஒரு கட்சியை காலி பண்ணால் தான் நீங்கள் உள்ளே வர முடியும். திமுகவை நீங்கள் காலி பண்ண முடியாது. ஏன்னா இன்னமும் வந்து அந்த பெரியாரிய சிந்தனை, திராவிட இயக்கம் அப்படின்ற விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் பிடிப்பாக இருக்கிறாங்க. தலைவர்களும் அங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க.